சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நம்மளுடைய வாழ்க்கையில் பெரும்பாலும் காலங்களை நம்ம என்ன பண்ணுறோம், பிறருக்காகவே நம்ம வாழ்ந்து கழிச்சிடுறோம். பிறந்ததுலேருந்து அப்பா அம்மாக்காக வாழ்ந்துக்கிட்டு இருப்போம். நம்ம கல்யாணம் ஆனதுக்கப்புறம் மனைவி மக்களுக்காக வாழ்வோம். இதுக்கு இடைப்பட்ட காலத்தில் நண்பர்கள், சுற்றத்தார், முற்றத்தாருக்காக வாழ்ந்துக்கிட்டு இருப்போம். அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, நம்ம இதை செய்கிறோமே, இதை செய்யும் பொழுது பிறருடைய பார்வை நம்ம மேலே எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை நோக்கி தான் நம்மளுடைய சிந்தனை இருக்கும். அதனாலேயே பெரும்பாலும் இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேரால் அவங்களுடைய ஆசைக்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கையை வாழ முடியல. இது இன்ஃபேக்ட் என்னோட கிளைண்ட்ஸ் நிறைய பேருடைய குமுறல் இதுதான் இருக்கும். நான் இப்படி பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் அன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு கிண்டல் பண்ணுவாங்கன்ட்டு நான் பண்ணலை அப்படின்னு சொல்லி உங்களுடைய உண்மையான தேவையை மறைத்து நீங்கள் பொய்யான வாழ்க்கையை பெரும்பாலும் இன்றைக்கி நிறைய பேர் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். உங்கள் வாழ்க்கை உங்களுக்காக படைக்கப்பட்டது. நீங்கள் இந்த பூமிக்குள்ளே தனித்துவமான வாழ்க்கையை வாழ்வதற்காக தான் வந்திருக்கிறீங்க. ஆனால் மற்றவங்களுடைய சூழ்கையினால், அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ்னால நம்ம நிறைய மாற்றங்கள், நம்ம ஒரு சில முடிவுகளில் தவறான முடிவுகள் எடுத்து நம்மளுடைய ஆன்மாக்கு எது திருப்தி அளிக்குமோ அந்த விஷயத்தை செய்யாமல் மற்றவங்கள எதை சந்தோஷப்படுத்தும் அப்படின்ற அந்த எண்ணத்தை மட்டுமே வைத்துக்கிட்டு வாழ்கிற வாழ்க்கையில் எந்த விதமான அர்த்தமும் கிடையாது. 70 வயது ஆளாக இருக்கட்டும், ஒரு 80 வயது ஆளாக இருக்கட்டும், அவங்கக்கிட்ட கேட்டாலே அவங்க பெரும்பாலும் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் வாழ்க்கையை எனக்காகவே வாழலை, எல்லாமே இன்னொருக்காக தியாகம் பண்ண வாழ்க்கையை தான் வாழ்ந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நிதர்சனமும் அப்படி தான் இருக்குது. அப்போது அந்த குறையோடு நீங்கள் இந்த பிறவியை விட்டு நீங்கும் பொழுது மீண்டும் அந்த குறையை நிறையாக்குறதுக்காக மீண்டும் பிறவிக்குள்ளே வருவோம். அதனால் எவ்வளோ தான் இறை வழிபாட்டில் இருந்தாலும், எவ்வளோ தான் புண்ணிய காரியங்கள் நிறைய செய்து சேர்த்தாலும் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் முழுமையாக வாழாவிட்டால் அது மீண்டும் நீங்கள் இந்த பூமியில் வேறு பிறவிகளாக பிறந்து அந்த 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 வினையை கழிக்க நேரிடும். பிற உயிர்களுக்கு துன்பம் இழைக்காமல் செய்யக்கூடிய எல்லா விஷயமும் உங்களுக்கு நல்லது தான். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு பாருங்கள். இது நல்லதா, நான் பண்ணியே தீருவேன், யாரை பற்றி எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு முடிவெடுத்து அந்த முடிவில் உறுதியாக இருந்து செய்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாள் நீங்கள் உங்களுடைய கடைசி காலத்தில் உட்காந்து திரும்பி பார்க்கும் பொழுது நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கையை முற்றிலுமாக உங்களுக்காக வாழ்ந்திருப்பீங்க. இன்னும் ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த மற்றவங்களுக்காக நீங்கள் செய்யாமல் இருக்கிறீங்க அப்படின்னா எத்தனை பேர் அதை பார்ப்பாங்க? நீங்கள் செய்யக்கூடிய செயல்களை பார்க்குறவங்க ஒரு 500 பேர் பார்ப்பாங்க. அதில் கருத்து சொல்லக்கூடியவங்க ஒரு 50 பேர் தான் இருப்பாங்க. இந்த 50 பேருக்காக நீங்கள் பயந்துக்கிட்டு அதை விட்டு விலகாமல், என்னுடைய சந்தோஷம் இதுதான், எனக்கு இதுதான் முழுமையை கொடுக்கும் அப்படின்ற ஒரு உணர்வு உங்களுக்கு கிடைச்சதுன்னா அதை முழுமையாக நம்பி அந்த வேலையை நீங்கள் முழுமையாக செய்யுங்க. அதில் தான் உங்களுக்கு முழுமையான ஒரு சந்தோஷம் கிடைக்கும், முழு நிறைவான ஒரு ஃபீலிங் கிடைக்கும். அதனால் கோ ஃபார் இட், தைரியமாக போங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பிறரை பாதிக்காத விதத்தில் அதை செய்து நிறைவு பெறுங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.